Merci encore pour la fête. Je suis venu accompagner mes filles. டொப்பெரி தமிழ் என்னும் யூடியூப் தளத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் திரு சிவம் அவர்களுக்கான நற்சான்றிதழ்களை வழங்குகின்றார். இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். வணக்கம். இன்று சலங்கை விழா நடக்கிறது. நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது. Très très long, je voulais d'abord vous souhaiter la bienvenue. On est toujours ravis de vous accueillir à Aulnay-sous-Bois. La semaine dernière, il y avait... வணக்கம் அன்புக்கினிய உறவுகளே. வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்களுடைய டொப்பரிஸ் தமிழோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்வு என்னவென்று கேட்டால், தமிழர் புனர்வாழ்வு கழகம் பெருமையோடு நடத்துகின்ற 25வது சலங்கை. இந்த நிகழ்வுக்கு பரத சூடாமணிகள், பரத கண்மணிகள், நாட்டிய தாரகைகள் இங்கே நிறைந்து மண்டபத்திலே இப்பொழுது நிகழ்ச்சி முதலாவது நடனம் ஆரம்பமாகிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே உள்ளுக்கு நடக்கின்ற நிகழ்வுகளை உங்களிடம் கொண்டு ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய தளத்துக்கு இருக்கிறது. எனவே இந்த பாரிஸில் மட்டுமல்ல, அங்காங்கே என்னென்ன நிகழ்வு நடந்தாலும் உடனுக்குடன் தெரியப்படுத்த வேண்டும் என்ற உண்மையான நம்பிக்கையோடு இருவருமே இப்பொழுது மண்டபத்துக்குள் செல்ல போகிறோம். உங்களையும் அழைத்துக் கொண்டு அதோட குறிப்பாக பார்த்தா இந்த தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் இது 25வது ஆண்டு சலங்கை நிகழ்ச்சி. குறிப்பாக எங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய பரதநாட்டியம், அதாவது பெண் பிள்ளைகளும் சரி ஆண்களும் இதில் இணைந்து பரதநாட்டியம் ஆடினோம். அப்போ நாங்கள் குறிப்பாக இந்த நடனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அத்தோட இந்த நடனம் ஆடிய பிள்ளைகள் அவர்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் கேட்க போகிறோம். அவர்களுடைய பழக்கின ஆசிரியர் இந்த பழக்குவதற்காக தாயகப்பன் இந்த புலம்பெயர் நாட்டில் பிள்ளைகளை கூட்டிக் கொண்ட விட்டு வகுப்பு முடியும் இருந்து கூட்டிக் கொண்டு தங்களுடைய குடும்ப பிரச்சனை பார்க்க சிறப்பான முடியும். அதாவது 5 நாள் வேலைக்கு போகிறது இருக்கிற நாள் வழியும் பிள்ளைகளுக்காக அவையில் கொண்டு மினக்கெடுத்து அவையில் செய்கிற பிள்ளைகளுடைய அடுத்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலாச்சாரம் என்ற ஒரு விடயம் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு இலகுவாக எங்களுடைய விடயங்களை கொண்டு செலுத்துது இல்லையா? கட்டாயம். அதை பற்றி பரதக்கலை என்பது முதல்ல அவர்களுக்கான ஒரு ஒழுங்கு, அவர்களுடைய பண்பாடு, பழக்க வழக்கம், கலை, கலாச்சாரம், இது அத்தனையும் இதுக்குள்ள இருக்கிறது. எனவே இது சம்பந்தமாக நாங்கள் உள்ளுக்கு சென்று சகல நிகழ்வுகளையும் ஆங்காங்கே ஒரு சிறிய துணிகளாக தருவோம். நாங்கள் மண்டபத்துக்குள் செல்ல போகிறோம். வாருங்கள். இங்கே நீண்ட காலமாக எங்களுடைய அன்பு சகோதரர்கள் இந்த தமிழர் புனர்வாழ்வு கழகத்தோடு தொண்டாற்றி கொண்டு வருபவர்கள். எனவே வாசலில் இங்கே நாங்கள் உள்ளோடைய போகின்றோம். 25 வருடமாக இந்த பணியோடு இணைந்திருக்கிறீர்கள். 25 வருடமாக இந்த பணியோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்வுக்கு நிறைய பரத மாணவ மணிகள் வந்திருக்கிறீர்கள். சந்தோஷம். உள்ளுக்கு சென்று 25வது சலங்கை என்றால் ஒரு பெருமிதம். 25 வருடமாக இதை நாங்கள் நடத்தி கொண்டு வர்றது சாதாரண விடயமில்லை. எனவே உள்ளுக்கு சென்று அந்த மணிகளை பார்ப்போம். வாங்க. வணக்கம் அன்பார்ந்த என் தேசத்து உறவுகளே. சலங்கை 25வது ஆண்டில் இன்றைய தினம் மிக சிறப்பாக இடம்பெறுகின்ற இந்த வேளையில் வருகை தந்திருக்கின்ற உங்களை வரவேற்பதில் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழர் புனர்வாழ்வு கழகம் ஆகிய நாங்கள் இந்த நேரத்தில் வரவேற்பு விளக்குகள் ஏற்றப்படுகின்றது. தமிழர் புனர்வாழ்வு கழகத்தோடு நீண்ட கால செயற்பாட்டாளராக விளங்கி வருகின்றவர்கள், அதே நேரத்தில் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் எந்த நிகழ்வாக இருக்கட்டும், அதனுடைய துண்டு பிரசுரம் அல்லது நூலாக இருக்கட்டும், அச்சு வடிவங்களை இவர்களுடைய கரங்கள் தான் எங்களுக்கு செய்து தருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தம்பதி இங்கே இணைந்து கொள்கின்றார்கள். திருமதி சுஜீபன் விமலாம்பிகை அவர்கள் வரவேற்பு விளப்பினை ஏற்றி வைத்து இன்றைய நிகழ்வுக்குள் நாங்கள் உள்நுழைந்து கொள்கிறோம். Bienvenue à toutes et à tous pour cette 25e édition du Salengay, notre jubilé d'argent. Aujourd'hui, nous avons l'honneur de célébrer le Bharatanatyam, un art qui traverse les générations
et continue de vibrer à travers chaque danseur et spectateur présent ici. Pour ouvrir cette journée exceptionnelle, nous allons allumer la flamme de bienvenue. Plus qu'un rituel, c'est un symbole puissant. La lumière qui éclaire notre scène, la chaleur qui unit notre communauté et l'énergie qui va porter nos artistes tout au long de cette journée. À travers cette flamme, nous accueillons avec joie tous ceux qui sont venus soutenir nos danseurs et nous donnons le coup d'envoi d'un spectacle qui, nous l'espérons, vous transportera. Afin d'honorer ce rituel, nous allons inviter Madame et Monsieur Sujiven Vimalambigay à nous rejoindre. இன்றைய தினத்தில் தமிழர் புனவாள் கழகத்தை பொறுத்த மட்டில் ஒரு வரலாற்று நிகழ்வாக இந்த மண்டபத்திலே உங்களை நாங்கள் சந்தித்துக் கொள்கின்றோம். 25வது ஆண்டில் சலங்கை நினைத்து பார்க்கவே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நிகழ்வுகளை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பொதுச்சுடர்னை ஏற்றி வைப்பதற்காக டென்மார்க் நாட்டிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற சமூக சேவையாளரும் தமிழர் புனவாள் கழகத்தின் முன்னாள் தலைவருமான திரு கனகரத்னம் ஆனந்தன் அவர்களை அழைத்துக் கொள்கின்றேன் பொதுச்சுடர்னை ஏற்றி வைப்பதற்காக. À présent, nous allons allumer une autre flamme. Une flamme plus silencieuse, mais tout aussi puissante. La flamme du souvenir. Cette flamme est là pour nous rappeler, pour ne jamais oublier. Elle commémore toutes les victimes du monde. Celles qui ont souffert de discrimination, celles qui ont été frappées par les catastrophes naturelles, celles qui ont péri lors de génocides, comme l'a connu notre communauté, et celles qui ont été touchées par les attentats, comme la France en a été meurtrie ces dernières décennies. Cette flamme, c'est notre devoir de mémoire, mais aussi un message d'espoir pour que ces souffrances ne soient pas vaines et que nous continuions à bâtir un monde plus juste. Pour allumer cette flamme, nous avons invité M. Kanagaratnam à nous rejoindre. திரு கனகரத்னம் ஆனந்தன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் தற்பொழுதும் டென்மார்க் நாட்டினுடைய தமிழர் புனவாள் கழகத்தின் தலைவராக இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரபல சமூக சேவையோடு இணைந்திருக்கின்ற அவர் இங்கே இந்த தினம் வருகை தந்திருப்பதும் சிறப்பு. அவரை வரவேற்றுக் கொள்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய தாயக மண்ணிற்கு தங்கள் இனிய உயிர்களை அர்ப்பணித்த மாவீரர்கள், அதே நேரத்தில் இற்றைவரை காலங்களில் இடம்பெற்ற அந்த கொடிய யுத்தம், இயற்கை அனர்த்தத்தில் கொல்லப்பட்ட உறவுகள், இந்த பிரான்ஸ் நாட்டிலே பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட உறவுகளும், அதே நேரத்தில் இன்றைய நாட்களில் எங்கள் மத்தியிலிருந்து இறையடியை எய்திருக்கின்ற எங்கள் அன்புக்குரியவர் அரியம் மாஸ்டர் என்று நாங்கள் அன்பாக அழைத்துக் கொள்கின்ற இலங்கையர் கனகசபை அரியரட்னம் அவர்கள் இயற்கை எய்தியிருக்கின்றார். அவரை பொறுத்தமட்டில் சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதராக வாழ்ந்து வந்திருக்கின்றார். அதற்காக புங்குடுதீவு மக்கள் ஒன்றியத்தினால் மண்ணின் மைந்தன் என்னும் சிறப்பு பெயர் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அவருடைய தேசிய செயற்பாடுகள், அதே நேரத்தில் மக்கள் செயற்பாடுகள் என்று பார்க்கின்ற பொழுது அவர் பல நூல்களை எழுதியிருந்தாலும் அவர் எங்களுடைய மண்ணுக்காக எழுதிய நூல்கள் 2 வரலாற்று பதிவுகளாக இருக்கின்றது. அவற்றில் ஒன்று எல்லாளன் அவர்களை பற்றிய வரலாறு, அதே நேரத்தில் இராவணன் அவரை பற்றிய வரலாறும் அவருடைய கரங்களால் எழுதப்பட்ட நூல்களாக இன்று இருக்கின்றது. எங்களுடைய மண்ணின் வரலாற்றை பதிக்கின்ற அந்த நூல்கள். இப்படியாக பல வரலாற்று சாதனைகளை செய்தவர் இன்று மத்தியில் இல்லை, இறையடியில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய இறுதிக்கிரைகள் 18ஆம் தேதி புதன்கிழமை பேர்லாசத்தில் இடம்பெறும் இந்த நிலையில் அவருக்காகவும் எல்லோருமாக எழுந்து நின்று அகவணக்கத்தினை செலுத்திக் கொள்வோம். இந்த நேரத்தில் அதே நேரத்தில் பிரான்ஸ் தமிழர் புனவாள் கழகமும் அவருக்கு ஈழத்தமிழ் ஒளி சிறப்பு பெயரினை 2023ஆம் ஆண்டு ராகசங்கம நிகழ்வில் கொடுத்து சிறப்பித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. Cette flamme brille pour eux, pour leur mémoire, pour que nous n'oublions jamais. En leur honneur, je vous invite maintenant à observer une minute de silence. நிறைவு செய்வோம். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல் வைபவம் இடம்பெறுகின்றது. தயாரா?
நன்றி, அனைவருக்கும் நன்றி. இந்த விழா சிறப்பாக அமைய உங்கள் அனைவரது ஒத்துழைப்பும் தேவை. நிச்சயமாக பிள்ளைகள் வெளிக்கிட்டுட்டு இப்படி இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் தயவு செய்து பிள்ளைகள் எல்லாரையும் அமைதியாக அமர்த்தி அமைதியாக இருந்து இந்த ஒவ்வொரு நடனங்களையும் பார்த்து உங்கள் கை ஒலிகளை கொடுத்து அவர்களை ஊக்குவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எங்க நீங்கள் கைதட்டி இப்பவே பாப்போம், நீங்கள் ரெடியாண்டு? ஒருத்தரும் கைதட்டலையே, கேட்க இல்லையா நாங்கள் கைக்கிறது? இதுவும் காணாது. இருந்தாலும் ஒவ்வொரு நடனத்துக்கும் அனைவரும் கைதட்டி எல்லாரையும் ஊக்குவியுங்கோ. அமைதியாகவும் இருந்து தயவு செய்து அனைத்து நிகழ்வுகளையும் கண்டு மகிழுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. நாங்கள் தொடர்ந்து நிகழ்வுக்குள் நுழைய போகின்றோம். சரி, முதலாவது நடனத்தை அழைப்பதற்கு முன்பதாக இந்த சலங்கையை பற்றி ஒரு சிறு என்னுடைய நினைவு பகிர்வை தந்து கொள்கின்றேன். இன்று 25 வருடம் என்று சொல்கின்ற பொழுது உண்மையில் 27 வருடங்கள். ஆனால் 2 வருடங்கள் இந்த சலங்கை நிகழ்வு இடம்பெறாததுக்கு காரணம் இந்த உலகெங்கும் இடம்பெற்ற பெருந்தொற்று கோவிட். அதனால் இல்லை என்று சொன்னால் இந்த 25வது விழா 2023ஆம் ஆண்டில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். முதலாவது சலங்கை பாரிஸில் அமைந்திருக்கின்ற மார்க்ஸ்தொர்மா மண்டபத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நாட்களில் இந்த சலங்கையோடு முதலாவது சலங்கையில் இருந்து நானும் இவர்களோடு இணைந்து வருகின்றேன் என்பது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. இங்கே இன்றைய தினத்தில் பல நடனங்களை தர இருக்கின்ற ஆசிரியர்களை நான் அந்த நாட்களில் ஒரு சிறு குட்டியாக நடன ஆட வந்த ஒரு பிள்ளைகளாக பார்த்திருக்கின்றேன். இன்று அவர்களுடைய பிள்ளைகள் இங்கே நடனத்தை தர வந்திருக்கின்றார்கள். உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இப்பொழுது நீங்கள் கண்டிருப்பீர்கள், தாரணி மங்கள விளக்கேற்பதற்காக வருகை தந்திருந்தார். அந்த தாரணியை நான் முதலாக கண்டது அந்த மார்க்ஸ்தொர்மா மண்டபத்தில் ஒரு சிறு பிள்ளையாக, ஒரு குட்டியாக. அப்படியாக ஓடி திரிந்தவள் எல்லாம் இன்று வளர்ந்து ஒரு குடும்ப தலைவியாக, அதே நேரத்தில் ஒரு சிறப்பு பிரதிநிதியாக எங்களுடைய தமிழர் புனவாளர் கழகத்தோடு இணைந்து சேவையாற்றுகின்றார்கள் என்ற போது இவற்றையெல்லாம் நினைக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. 25 வருடங்கள் கடந்திருக்கின்றோம், 25 அல்ல 27 வருடங்களை கடந்திருக்கின்றோம் என்பது நினைக்கின்ற பொழுது ஒரு சாதனையாக இருக்கின்றது, கனவாக இருக்கின்றது. உங்களை எல்லோரையும் வரவேற்றுக் கொள்கின்றோம் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு. அதே நேரத்தில் இந்த சலங்கையினுடைய காரண கஸ்தாக்கள் என்று சொல்கின்ற பொழுது விநாயகமூர்த்தி அண்ணா அவருடைய குடும்பம் அந்த நேரங்களில் இந்த சலங்கியோடு தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். கோணேஷ் அண்ணா அவரும் அவருடைய குடும்பமும் கூட இந்த சலங்கியோடு அர்ப்பணித்திருந்தார்கள். அன்றைய நாட்களிலிருந்து இன்று வரையிலும் திரு சுந்தரவேல் அவர்களோடு இன்னும் நிறைய பேரை நான் சொல்லிக்கொள்ளலாம். பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது செல்வி இங்கே நிற்கின்றார். அதே நேரத்தில் நிர்மலாக்கா நிற்கின்றார்கள், சந்திரகா நிற்கின்றார்கள். இவர்கள் எல்லோரும் இன்று 25 வருடங்களை இந்த ஒன்றிணைந்து பயணித்திருக்கின்றோம் என்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கின்றது, மகிழ்வாக இருக்கின்றது. அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு முதலாவது நடனத்துக்குள் நுழைகின்றோம். உங்கள் ஒருமித்த கரகோஷங்களை கொடுத்து எங்களுடைய நடனமொழிகளை வாழ்த்திக் கொள்ளுங்கள். இன்று 25 வருடங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. 3 நிமிடங்கள் தாமதம் என்று நினைக்கின்றேன். நாங்கள் அறிவித்த நேரம் 1 மணி. ஆதலால் 1 மணிக்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். உங்களை மீண்டும் மீண்டும் வரவேற்றுக் கொண்டு முதலாவது நடனமாக சிவசக்தி கலைக்கூடம் வழங்குகின்ற நடனம் சங்கத்தமிழ் எடுத்து என்கின்ற பாடலோடு ஆசிரியை திருமதி வினோதா செந்தூரன் அவர்களுடைய மாணவிகள் இங்கே வருகின்றார்கள். வரவேற்றுக் கொள்வோம்.
தமிழெடுத்து சிந்தை உளம் மகிழ வந்த பெரியோரை வரவேற்போம். இசை முந்தும் சதங்கை ஒலி நெஞ்சம் தவழ்ந்திடவே சிந்து கவி பாடி வரவேற்போம். சந்த தமிழெடுத்து சிந்தை உளம் மகிழ வந்த பெரியோரை வரவேற்போம். இசை முந்தும் சதங்கை ஒலி நெஞ்சம் தவழ்ந்திடவே சிந்து கவி பாடி வரவேற்போம். தக்க திம்மி தரகடத்தோம் தக்க சொன்னு தரகடத்தோம் தக்க திம்மி தன்ன தன்ன சொன்னு சொன்னு தரகடத்தோம் தக்க திம்மி தரகடத்தோம் தக்க சொன்னு தரகடத்தோம் தக்க திம்மி தன்ன தன்ன சொன்னு சொன்னு தரகடத்தோம் தேனு தத்த திம்மி தேனு தத்த திம்மி தேனு திம்மி தக்கிட்ட தக்க சொன்னு தா. கொத்து மலரெடுத்து முத்து சரம் கொடுத்து தோகை விரித்தாடும் மயில் போல எழில் நித்தம் குரல் பயிலும் கிளி போல கத்தி நடை பயின்று மொட்டு மலர் சொரிந்து பட்டு நடை பயின்று வரவேற்போம். அவர் துத்தி இதழ் விரித்து வரவேற்போம். சந்த தமிழெடுத்து சிந்தை உளம் மகிழ வந்த பெரியோரை வரவேற்போம். இசை முந்தும் சதங்கை ஒலி நெஞ்சம் தவழ்ந்திடவே சிந்து கவி பாடி வரவேற்போம். தக்கிட்ட தக்க தக்க திமி தக்க சொன்னு தக்கிட்ட தக்க தக்க திமி தக்க சொன்னு தன தன தக்க சொன்னு சொன்னு தக்க திமி திமி தக்க கிட்ட கிட்ட தக்க தட்டிங்கில தக்க தட்டிங்கில தக்க தக்கிட்ட தா தக்கிட்ட தா. இன்பம் பெருக்கெடுக்க இதயம் சிறகடிக்க அன்பு தலைவரை வாழ்த்திடுவோம். இன்பம் பெருக்கெடுக்க இதயம் சிறகடிக்க அன்பு தலைவரை வாழ்த்திடுவோம். இளம் தென்றல் நடம் புரிந்து மன்றம் மனம் மகிழ தென்றல் நடம் புரிந்து மன்றம் மனம் மகிழ நன்று வருகவென வாழ்த்திடுவோம். நன்று வருகவென வாழ்த்திடுவோம். தந்த தமிழெடுத்து சிந்தை உளம் மகிழ வந்த பெரியோரை வரவேற்போம். இசை முந்தும் சதங்கை ஒலி நெஞ்சம் தவழ்ந்திடவே சிந்து கவி பாடி வரவேற்போம். தக்கதி தச்சம் தக்க தச்சம் தா தன தனத்த சொன்னு சொன்னு தச்சம் தச்சம் தக்க தச்சம் தா தாம் தொங்க தக்க தொங்க தாம் தித்தா. கற்ற பெரியோரே கன்னி தமிழறிந்த உற்ற சான்றோரே நல்வரவோம் வரவேற்போம் வரவேற்போம். சங்கத்தமிழை கொண்டு ஹலோ வரவேற்பு நடனத்தினை தந்திருந்தார்கள். சங்கத்தமிழ் எடுத்து என்கின்ற பாடலோடு சிவசக்தி கலைக்கூடம் மாணவிகள், ஆசிரியர் திருமதி வினோதா செந்துரன் அவர்கள்.
இவர்களுக்கான நற்சான்றிதழ் இப்பொழுது வழங்கப்படுகின்றது. 25வது சலங்கைக்கான நற்சான்றிதழை வழங்குவதற்காக சமூக சேவையாளரும் லாக்குர்னோ மாநகர சபை உறுப்பினருமான மருந்தக பணியாளருமான எங்கள் அன்புக்குரிய திருமதி சுகுர்ணா ஸ்ரீ கணேஷ் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வாருங்கள். இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை அறிய தருகின்றோம். உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் அந்த தகவலை கொடுப்பதன் மூலம் உலகெங்கும் இருக்கின்ற உறவுகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய நடன திறன்களை பார்த்து மகிழலாம் என்பதனை அறிய தருகின்றோம். தொடர்ந்து இரண்டாவது நடனத்துக்கான நடன மணிகளை அழைத்துக் கொள்கின்றோம். இன்னும் நல்ல மாடு இல்லை இனித்தான் ஆடப்புறம் வந்த ஆக்களுக்கு நன்றி. நன்றி. நீங்கள் எவ்வளோ காலமாக நடனத்தில் இருக்கிறீங்க? 7 வயதுலேருந்து ஆடுறேன். 7 வருஷமாக இருக்கு. உங்களுடைய ஆசிரியருடைய பேர் என்ன? வனிதா டீச்சர். ஓகே. உங்களுடைய டீச்சரா வணக்கம். அடுத்தது வந்து நீங்கள் என்ன பாட்டுக்கு என்ன டான்ஸ் ஆட போகிறீங்க? என்ன பாடலுக்கு? பாட்டோட பேர் தெரியாது. டான்ஸ் ஆட போகிறோம். டான்ஸ் ஆட போகிறோம். ஓகே, நன்றி. நன்றி.
வணக்கம். தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினுடைய சலங்கை 2025 நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படி இருக்கு இந்த சலங்கை நிகழ்வு? சரியான சந்தோஷமா இருக்கு. 2025ஆம் ஆண்டு நடக்கிற 2025வது சலங்கையில் பங்கு பெறுறதுக்கு சரியான சந்தோஷமா இருக்கு. நானே முதல் மாணவியா தான் இந்த மேடையில் ஏறினான். இப்போ ஒரு டீச்சர் ஆகிற போறேன் என்ற பிள்ளைகளை கொண்டு. எல்லாரும் என்ற மாணவியல் தான். இவாவும் என்ற தங்கச்சி. மிச்சம் எல்லாரும் என்ற மாணவியல். இன்னும் நடக்கல. 9வது நிகழ்வாக எங்களோட ப்ரோக்ராம் நடக்க போகுது. எங்களுடைய டாப் பரிஸ் தமிழ் பார்க்குறீங்களா? ஓ, பார்க்குறோம் நாங்கள். அதே உங்களை பற்றிய நடனம் எல்லாம் பெறும். அப்பொழுது நீங்க பாருங்க. நன்றி. மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. இந்த கலையை முன்னெடுப்பதால் எமக்கு பெருமை. அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மெர்சி லேசி. நன்றி. நன்றி. வணக்கம். நாங்கள் 25வது சலங்கை விழாவுக்கு வந்திருக்கிறதில்லை, பெருமைப்படுறோமே. இந்த ஃப்ரான்ஸில் 25 வருஷம் ஒரு நடன நிகழ்ச்சியை இவ்வளவு ஆசிரியர்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து நடத்தி வாரதுன்றது பெரிய விஷயம். அவங்களுக்கு ஆதரவு செய்கிறதுக்கும் இப்போ முந்தின மாதிரி இல்லையான்னு சொல்லுவேன். கொஞ்சம் நிறைய பேர் ஆதரவு செஞ்சால் இன்னும் நல்ல வடிவாக அவங்களால் நடத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இருந்தாலும் இந்த 25வது ஆண்டு விழாவில் நாங்கள் கலந்து கொள்வதை நினைச்சு மிகவும் பெருமைப்படுறோம். நாங்கள் எடிபிஸ் சொசைட்டியில் இருந்து வரோம். பிரான்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எங்களுக்கு 6 மணியிலேருந்து 8 வரைக்கும் கிளாஸ் இருக்குது. இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தும் டிஆர் ஆஃப் பிரான்ஸ் என்கின்ற விளையாடி காட்சியின் ஊடாக வீச்சு தளத்தின் ஊடாக நேர் அஞ்சலாக ஒளிபரப்பாய் கொண்டிருக்கின்றது. உலகெங்கும் வாழ்கின்ற உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் இதனை அறிவிப்பதன் மூலமாக அவர்களும் நேரடியாக கண்டுபிடித்துக் கொள்ளலாம் என்பதனை. இன்று சலங்கை விழா நடக்கிறது. நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது இங்கே பங்கு பெற்றதுக்கு. மற்ற நல்ல சிறப்பாக நடத்தினோம். அப்போ சந்தோஷம். நன்றி. ஓம், எல்லா பிள்ளைகளும் வடிவாசியினம் நல்லா இருக்குது பார்க்க. எல்லா இடத்தையும் சலங்கோலி கேட்குது, நல்லா இருக்குது. நன்றி. நன்றி. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். என்னன்னு சொன்னால், இன்றைக்கு சலங்கையின் 25வது வருடம் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த சலங்கை 25 ஆண்டுக்கு நான் வந்து பார்த்தபோது மிக பிரம்மாண்டமாக இந்த நிகழ்வு ஒவ்வொரு முறையும் நடக்கின்றது. அதேபோல் இன்று மிக பிரம்மாண்டமாக 25வது ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே பிரான்சில் இருக்கிற பல பிள்ளைகள் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அவருடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து, அது மட்டுமல்ல ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இந்த அமைப்பு போன்ற அமைப்புகள் அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து இப்படி நிகழ்ச்சி நடத்துவது நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
நன்றி நன்றி அண்ணா. நன்றி. தொடரும் நடனமாக ஆடற்கலை மாணவிகளை தயாராகி வரும்படி அறிவித்துக் கொள்கின்றோம். ஆடற்கலை மாணவிகள் தொடர்ந்தும் வருகின்றார்கள். வணக்கம் அண்ணா, அருண்மொழித்தேவன் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறேன். நீர் எப்படி இருக்கிறீர்கள்? நல்ல சுகம். இன்றைக்கு வந்து பிரான்சில் 25வது ஆண்டாக சலங்கை என்கின்ற நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் உங்களுடைய உழைப்பு வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்களும் இதில் நீண்ட காலமாக இந்த சலங்கை என்கின்ற நிகழ்ச்சியோட பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த நிகழ்ச்சியோட பயணம் செய்கிறன்றதையும் சொல்லுங்கள். அத்தோட 25வது ஆண்டு இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கலாம். நிச்சயமாக வாழ்த்துக்கள். இந்த சலங்கென்ற முதலாவது நிகழ்விலிருந்து நான் இருக்கிறேன். முதலாவது நிகழ்ச்சியின் அறிவிப்பாளர் நான் தான். முதலாவது நிகழ்ச்சியிலிருந்து இன்று வரையிலும் நான் பயணித்து கொண்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கு 25வது வருஷம். இன்றைக்கு 25 இன்றைக்கு சாதாரணமாக 27 வருஷம். என்ற இடையில 2 வருஷம் செய்யலை. இந்த கோவிட் காலத்தால் செய்யாவிட்டதில் இந்த வருஷம் வந்தது. இல்லை என்று சொன்னால் 2023 25வது வருஷம் சாதாரணமாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதில் இந்த 2 வருஷம் இது பின்னுக்கு வந்தது. என்னபடி இந்த 25 வருஷத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன். கூடுதலாக இப்போ இன்றைக்கு நிற்கிற ஒரு 4-5 ஆசிரியர் மேலே நாங்கள் பொறுத்த மாட்டில், நடன ஆசிரியர் மேலே பொறுத்த மாட்டில் நான் ஆரம்ப காலத்தில் இப்படி பார்த்தாக்கள் குட்டியை எங்கட காலுக்கால ஓடினாக்கள் இன்றைக்கு நடன ஆசிரியர் வந்து நிற்கிறேன். சின்ன அவன் என் பிள்ளைகளும், அதாவது கல்யாணம் செய்து அவன் பிள்ளையும் இன்றைக்கு ஆடுது. ஓகே. ஏற்கனவே நீர் பார்த்துன்னு சொன்னால், நான் அப்போது இந்த நிகழ்வு தொடங்க முதல் ஒரு 11 செய்து விட்டேன். நான் அதில் ஒரு ஆசிரியை நான் ஏற்கனவே அவரோட கதைச்சி விட்டேன்னா, அவன் அந்த பிள்ளை இன்றைக்கு நடனம் ஆடுது. அவள் ஆசிரியராக இருக்கிறான். அப்படின்னு நிறைய சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் நான் நினைக்கிறேன் 17 8வது நடனம் நினைக்கிறேன். செல்வி சிவப்பிரியா என்று சொல்லி ஒரு நடன ஆசிரியர் நடனத்தை வழங்கியிருந்தவா. ஓகே. அந்த பிள்ளை கிட்டத்தட்ட 20 வருஷமா சலங்கோட இருக்கிறா. அவ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு சின்ன பிள்ளையா தான் வந்தவன். நான் ஆரம்பத்தில் பார்க்க இன்றைக்கு அவர் நடன ஆசிரியர் பயின்று அந்த அந்த நடனத்தில் வந்து கிட்டத்தட்ட 16 பிள்ளைகள் ஒன்றா சேர்ந்து நடனம் ஆடினது. 8வது நடனமாக அது வந்திருக்கணும். நான் தான் ஆரம்பிச்சதுன்னா 8வது நடனமாக வந்திருக்கணும். செல்வி சிவப்பிரியா சிவதாசன் சொல்லி அவன் பேர். அழகாக செய்திருந்தது. அப்படி நிறைய பேர் இருக்குது ஆரம்ப காலத்திலிருந்து பார்க்க. இப்போ இன்றைக்கு கன ஆசிரியை மேருக்கு இன்னொரு ஆச்சரியம் இருக்குது என்னென்னு சொன்னால், தாங்கள் படிப்பிச்ச பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் இன்னொரு பிள்ளைக்கு படிப்பிச்சு அந்த பிள்ளை இந்த பிள்ளையும் வந்து மேடையில் நிற்கிது. தாங்கள் அதை பார்க்கணும். அது ஒரு சந்தோஷம். அதுக்கு ஆசிரியர் மேருக்கும் நிறைய பேர் இதில் நாங்கள் பார்த்த மட்டும் இன்னொரு விஷயம் வந்து, எல்லா மொழி பேசுகிற ஆட்களும் வந்து இங்கே அவர்கள் பிள்ளைகளோட வந்து நடன நிகழ்ச்சியில் பங்கு பெற்றக்கூடிய மாதிரி இருக்குது. அதாவது வந்து வெளிநாட்டவர்கள் கூட இல்லையா கூடுதலாக. இப்போ எங்களோட இந்த நடனத்தை பொறுத்த மட்டும் இன்று அதை பழகிற ஆட்கள் எங்கட சமூகத்தை விட வெளிநாட்டவர்கள் பழகிறது வந்து கூடுதலாக இருக்கின்றது. அரபு நாட்டு மக்களாக இருக்கட்டும், அல்லது பிரெஞ்சு மக்களாக இருக்கட்டும், அல்லது ஆப்பிரிக்க மக்களாக இருக்கட்டும், நிறைய பேர் பழகிருக்கின்றார்கள். உள்ளுக்கு இருக்கு நம்ம சைனீஸ் மக்கள் கூட இன்றைக்கு வந்திருக்குன்னா வேண்ட பிள்ளைகளும் இந்த முன் வருஷம் 2வது வருஷத்தில் இருக்குன்னா வேண்ட பிள்ளைகளும் இந்த நடனம் ஆடுதல். அப்போ கூடுதலான நினைக்கிறேன் அவர்கள் பாண்டிச்சேரி தமிழ் கலப்பாக இருக்கணும், இல்லாட்டி வியட்நாம் கலப்பாக இருக்கணும். அவர்கள் சைனீஸ் வியட்நாம் பாஷையும் பேசுகின்றார்கள், எங்களுடைய பாஷையும் பேசுகின்றார்கள். நிறைய அவர்களோட பேசவில்லை. அருகில் இருக்கின்ற பொழுது அதை கண்டு கொண்டேன். அப்படி இந்த முறையில் நிறைய புது முகங்களை காணக்கூடிய இருக்கின்றது. வேறு நாட்டவர்கள் அப்படியாக அவர்களையும் வரவேற்றுக் கொள்ளலாம். உண்மையில் சந்தோஷமாக இருக்கின்றது. இதனுடைய இந்த வளர்ச்சி என்பது, அதாவது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இந்த நாடுகளில் வந்து நாங்கள் ஒரு கலையை பிள்ளைக்கு படிப்பித்து கொண்டு வரதுன்ற வந்து நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். அப்படி கேட்க பிள்ளைகள் ஆசிரியர்களாக வந்திருக்கிறார்கள், நடன ஆசிரியர் வந்திருக்கின்றன. அவருக்கு வாழ்த்துக்கள்.
அதே நேரத்தில் இந்த நிகழ்வினுடைய முதலாவது நிகழ்ச்சி நடந்தது நீங்கள் எல்லோரும் அறிஞ்ச மண்டபம் தான் பாரிஸில் இருக்கிற மார்க்ஸ்வர்மா மண்டபம். அங்கே தான் முதலாக தொடங்கப்பட்டது. அப்புறம் படிப்படியாக வளர்ந்து அப்புறம் பிள்ளைகளும் கூட வந்து அந்த மண்டபத்தில் செய்ய இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு வெளியிடங்களில் கூடுதலாக செய்து கொண்டு வருகின்றார்கள். பார்ப்போம், நீ அடுத்தடுத்து வேறு காலங்களில் இன்னும் நிறைய பள்ளிக்கூடங்கள் இன்னும் வாரத்துக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது என்ற புது நடன பள்ளிகளும் வந்து கொண்டிருக்குது. அவர்களை வரவேற்று கொண்டு போகலாம். தொடர்ச்சியாக உங்களுடைய பயணங்களை தொடர்ச்சியாக செய்யுங்க. நன்றி என்ன இது வரைக்கும் உங்களுடைய தகவலை வழங்கியதுக்கு எனக்கு நன்றி. வாழ்த்துக்கள். சிவத்தோட கூட பயணித்துக் கொள்ளுங்க. சிவம் கூடுதலாக எங்கெங்க என்ன நடக்குதோ அங்கங்கே நிற்கிறார். கட்டாயம். வாழ்த்துக்கள். நன்றி. அழகிய நடனத்தினை வழங்கி கைகாட்டுங்க. நம்முடைய நிகழ்வுக்கு எங்களுடைய ராஞ்சி மாநகர சபை உறுப்பினரும் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினுடைய ஆலோசகருமாக விளங்குகின்ற எங்களுடைய அலன் ஆனந்தன் அண்ணா அவர்கள் இன்றைய 25வது பவள விழாவிலே கலந்து சிறப்பித்து ஒரு அலுவலாக திரும்ப இருக்கின்றார். இன்றைய விழா சம்பந்தமாக அவர் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார். 25 ஆண்டுகளான வெள்ளி விழா ஆண்டில் இவர்களோடு நான் நீண்ட பயணத்தை செய்து வருகின்றேன். இந்த பயணமானது உண்மையிலேயே தமிழ் இனத்திற்கும் நம்முடைய சிறார்களுக்கும் பயனுள்ள வகையிலே இருக்கின்றது. இது தொடர்ந்து இந்த மண்ணிலே பதிவு செய்ய வேண்டும். அதை மேலெடுக்க வேண்டியது வரும் சந்ததியினர் தான். ஆகையினாலே இந்த விழா இப்படி அமைந்திருக்கிறது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய காரியம். மிக சிறப்பு வெற்றியாக இருக்கிறது இந்த நிகழ்வு. நன்றி, வணக்கம். நன்றி. வாருங்கள். மதிப்பளிப்பை செய்வதற்காக டொப்பெரி தமிழ் என்னும் யூடியூப் தளத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் திரு சிவம் அவர்களுக்கான நற்சான்றிதழை வழங்குகின்றார். அவர் இன்றைய இந்த புனர்வாழ்வு கழகத்தின் சலங்கை நிகழ்வின் மீடியா பார்ட்னராகவும் செயற்பட்டவர் என்ற வகையிலே இப்பொழுது சிவம் அவர்கள் இந்த நடன மணிகளை கௌரவிக்கின்றார். ஒரு முக்கியமான வேண்டுகோள், நேரம் கூடிய அளவுடைய நிகழ்வுகள் இருக்கின்றபடியினால் நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவர்களுடைய கைகளில் கொடுப்பதை தவிர்த்து ஆசிரியரிடம் அல்லது இந்த ஆசிரியர் இல்லாத இடத்து ஒரு மாணவியிடம் அனைத்து அவர்களுக்கான சர்டிஃபிகேட்டை கொடுப்போம். அவர்கள் அதை தங்களுக்குள் எடுத்துக்கொள்வார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். ஏனெனில் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. அதன் காரணத்தினால் நன்றி. சிவம் அவர்களுக்கு தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நடனத்தை தந்த Merci encore pour la fête. Je suis venu accompagner mes filles qui se trouvent à la station de la Chapelle. Donc pour la danse, pour la fête de la danse, on a bien aimé. C'était joyeux. C'était une bonne ambiance. La salle était pleine. On a tous bien aimé. Et voilà quoi. Et, voilà. Mais merci encore pour cette année 2025, pour l'association tout entier. Nous a fait partager tout ce plaisir de la danse. Et j'ai bien aimé quoi. Et moi et tous les enfants de la danse de l'association aussi. Donc merci beaucoup. வணக்கம் உறவுகள் எல்லாம் எப்படிங்க, நான் உங்கள் சிவம். இன்றைய பொழுது பிரான்சில் சலங்கை என்கின்ற நிகழ்ச்சி வெகு சிறப்பாக 25வது தடவையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியின் முக்கியமான ஒருவராக காணப்படுகிறவர் சுந்தரவேலண்ணன். சுந்தரவேலண்ணையை பற்றி சொல்லப்போனால் தமிழ் டிஆர்ஓவின் தலைவராகவும் நீண்ட காலமாக பணிப்பாளராக நீண்ட காலமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்கிட்டே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள் இந்த நிகழ்ச்சி எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது, எவ்வளோ காலமாக இன்றைக்கு 25 வருஷத்தை கடந்திருக்கு, இது இந்த அனுபவத்தை அவரே உங்களுக்கு சொல்வார், கேட்டுருங்க. வணக்கம் அன்பு உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். டாப் தமிழ் பாரிஸ் ஊடாக உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. தமிழர் புனர்வாழ்வு கழகம் இந்த நிகழ்வை ஆரம்பித்து நடத்துவதனுடைய நோக்கம் தமிழ் மக்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை பேணி பாதுகாத்து அடுத்த சந்ததிக்கு அந்த நிகழ்வை நாங்கள் முன்னெடுத்து வருவதற்காக
இந்த நிகழ்வை நாங்கள் 2000 ஆண்டு ஆரம்பித்து இன்று வரை நடாத்தி வருகின்றோம். இந்த விழா இங்கே பிரான்சிலேயே இருக்கின்ற புகழ்பூத்த பல நடன ஆசிரியர்களை ஒன்றிணைத்து அவர்களுடைய மாணவர்களை ஒருங்கிணைத்து இந்த மேடையை நாங்கள் அவர்களுக்காக வழங்கி வருகின்றோம். அதனூடாக இந்த நிகழ்விலே கிடைக்கின்ற சிறுதுளி பெருவெள்ளமாக தாயகத்து உறவுகளுக்கு அங்கே சென்றடைந்து அந்த மக்களுக்கான மறுவாழ்வு பணிகளுக்காக முன்னெடுத்து வருகின்றோம். இதிலே அன்பையும் சகோதரத்துவத்தையும் மனித நேயத்தையும் பேணி வளர்ப்பதோடு ஒரு சமூக உறவையும் மேம்படுத்தி எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு ஒரு உதவி செய்கின்ற மனநிலையை ஏற்படுத்துகின்ற நோக்கோடு இந்த விழாவை நாங்கள் திட்டமிட்டு வழிநடத்தி வருகின்றோம். அந்த வகையிலே இவ்விழா 25வது ஆண்டாக மிகவும் சிறப்பாக இன்று ஓல்லிசுவா நகரசபை மண்டபத்திலே மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மண்டபத்தை தந்துதவிய ஓல்லிசுவா நகரசபைக்கும் ஓல்லிசுவா வாழ் மக்களுக்கும் நாம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு ஒவ்வொரு நகரசபைகள் இந்த மண்டபங்களை தந்து உதவுகின்றன. அந்த வகையிலே இந்த பிரான்ஸ் தேசத்துக்கும் நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம். தொடர்ந்தும் எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டை பேணி பாதுகாத்து எங்களுடைய அடுத்த சந்ததி தன் நலமாகவும் வளமாகவும் வாழ்வதற்கு இந்த மண் எங்களுக்கு பேருதவியாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த எங்களுடைய கலை கலாச்சாரமும் ஒரு எங்களுக்கு உந்து சக்தியை அளிக்கின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். சின்ன மகளே கைவீசம்மா, செந்தமிழே செந்தமிழே நீ பேசம்மா. சின்ன மகளே கைவீசம்மா, செந்தமிழே செந்தமிழே நீ பேசம்மா. அம்மா என்ற என்னை நீ கூப்பிடம்மா, அமுதும் தேனும் ஊட்டி விடுற சாப்பிடம்மா. அம்மா என்ற என்னை நீ கூப்பிடம்மா, அமுதும் தேனும் ஊட்டி விடுற சாப்பிடம்மா. சின்ன மகளே கைவீசம்மா, செந்தமிழே செந்தமிழே நீ பேசம்மா. தாலாட்டு தமிழ் பாட்டு பாடுறேன் காதில் வாங்கிக்கோ, காலாட்டி காலாட்டி கண்ணு மூடி தூங்கிக்கோ. தாலாட்டு தமிழ் பாட்டு பாடுறேன் காதில் வாங்கிக்கோ, காலாட்டி காலாட்டி கண்ணு மூடி தூங்கிக்கோ. ஆத்திச்சூடி கொன்றை வேந்த நாளைக்கு நீ படிக்கணும், தாத்தா பாட்டி உன்னை வாழ்த்தி கை விரல்கள் நொடிக்கணும். ஆத்திச்சூடி கொன்றை வேந்த நாளைக்கு நீ படிக்கணும், தாத்தா பாட்டி உன்னை வாழ்த்தி கை விரல்கள் நொடிக்கணும். சின்ன மகளே கைவீசம்மா, செந்தமிழே செந்தமிழே நீ பேசம்மா. மழலையிலும் மகனே நீ செல்ல தமிழை பேசம்மா, மாமா மாமி மடியிலும் நீ பிள்ளை தமிழே பேசம்மா. மழலையிலும் மகனே நீ செல்ல தமிழை பேசம்மா, மாமா மாமி மடியிலும் நீ பிள்ளை தமிழே பேசம்மா. விளையாடும் வீதியிலும் துள்ளு தமிழே பேசம்மா, வெள்ளைக்காரன் நாட்டிலும் நல்ல தமிழை பேசம்மா. விளையாடும் வீதியிலும் துள்ளு தமிழே பேசம்மா, வெள்ளைக்காரன் நாட்டிலும் நல்ல தமிழை பேசம்மா. சின்ன மகளே கைவீசம்மா, செந்தமிழே செந்தமிழே நீ பேசம்மா.
தமிழ் பெண்ணாய் உன்னை நாளை உலகம் பார்க்கணும். நாடு கெட்டு போச்சதம்மா, தமிழை நீதான் காக்கணும். நல்ல தமிழ் பெண்ணாய் உன்னை நாளை உலகம் பார்க்கணும். நாடு கெட்டு போச்சதம்மா, தமிழை நீதான் காக்கணும். வள்ளுவனும் இளங்கோவும் மண்ணில் மீண்டும் பிறக்கணும். வையகத்தில் திசை நாளும் தமிழர் கொடி பறக்கணும். வள்ளுவனும் இளங்கோவும் மண்ணில் மீண்டும் பிறக்கணும். வையகத்தில் திசை நாளும் தமிழர் கொடி பறக்கணும். சின்ன மகளே சின்ன மகளே கைவீசம்மா, செந்தமிழே செந்தமிழே நீ பேசம்மா. அம்மா என்ற என்னை நீ கூப்பிடம்மா, அமுதும் தேனும் பூட்டி விடுற சாப்பிடம்மா. சின்ன மகளே சின்ன மகளே கைவீசம்மா, செந்தமிழே செந்தமிழே நீ பேசம்மா. அம்மா அம்மா, சின்ன மகள் நான் கை வீசுவேன். செந்தமிழே செந்தமிழே நான் பேசுவேன். சின்ன மகள் நான் கை வீசுவேன். செந்தமிழே செந்தமிழே நான் பேசுவேன். நடைபெற்று முடிந்த நிகழ்வு சாய் நர்த்தன கஷேத்திர நடன பள்ளியின் ஆசிரியர் திருமதி குமுதினி பிரதீபன் அவருடைய மாணவிகளுடைய நடன நிகழ்வு நடைபெற்றது. தயவுசெய்து ஆசிரியை திருமதி. வணக்கம் உறவுகளே, இன்றைய நாள் நான் சந்திக்க போகிற நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லாக்ரோனே ஸ்ரீ பத்ராளி கோயில் ஆலயத்தின் தர்மகர்த்தாவும் சிர்லா ஸ்ரீ மகேந்திரசாமி குருக்களையும் நான் சந்திக்க போகிறேன். ஐயா வணக்கம். வணக்கம். இன்றைய நாள் வந்து பிரான்சில் வந்து சலங்கை என்கின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய வாழ்த்துக்களை கூறி அந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். வணக்கம். இந்த நிகழ்வு இல்லை பங்கு பெற்றிருக்கும் ஆசிரியர்கள், குழந்தை செல்வங்களுக்கெல்லாம் நாம் வழங்கும் அன்னை நல்லாசியை தந்தருள வேண்டும். இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசையும் வாழ்த்துக்களும். 25 ஆண்டுகள் காலமாக இது சிறப்பாக இந்த சலங்கை இடம்பெற்று கொண்டு வருகின்றது. 25 ஆண்டு நான் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றேன். மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. கடல் கடந்து வந்தாலும் எங்களுடைய கலையும் கலாச்சாரமும் மாறாமல் இந்த ஆசிரியர்களும் பிள்ளைகளும் கொண்டு சேர்ப்பது மிகவும் அருமையாக இருக்கின்றது. அத்தோடு இந்த தமிழர் புனர்வாழ்வு இவ்வளவு இதுக்கு அர்ப்பணிக்கிறார்கள் என்றதை நான் நேரிலே பார்த்திருக்கின்றேன். ஆகவே இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தியவை முடிக்க வேண்டும். காலங்காலமாக இது தொடர்ந்து நடைபெற வேண்டும். சிறுதுளியை பெருவெள்ளம் என்று நம் நாட்டிலே கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு, கைகால் இல்லாதவர்களுக்கு இந்த பணம் போய் சேர்ந்து நல்லது கல்வியிலும் செல்வமும் அவற்றை உணவுக்கும் சேர வேண்டும் என்றது என்னுடைய வேண்டுகோள். அதை நான் கண்ணாலே பார்த்து கொண்டும் இருக்கின்றேன். அவர்கள் சரியாக செயல்படுறார்கள். அத்தோடு உங்களுடைய கரங்களை இன்னும் வலுப்படுத்தி அவர்களுக்கு கொடுத்து இது சிறப்பாக நடக்கணும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. Janu Tama
தஜம் தன்னம் தரும் ததீம் தஜம் தனம் 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 தரும் ததீம் ததீம் கிண்ணத்தும் தத்தாம் ததீம் கிண்ணத்தும் ததீம் கிண்ணத்தும் தத்தாம் ததீம் கிண்ணத்தும் ததீம் கிண்ணத்தும் தகரீம் கிண்ணத்தும் தத்தாம் ஆடல் நாயகனானந்த தாண்டவம் ஆடி மகிழ்ந்தார் ஆடல் நாயகனானந்த தாண்டவம் ஆடி மகிழ்ந்தார் ஆடல் நாயகனானந்த தாண்டவம் ஆடி மகிழ்ந்தார் ஆடல் நாயகனானந்த தாண்டவம் ஆடி மகிழ்ந்தான் நவரசம் ததும்பிடும் அதிசய பாவமுடனாடல் நாயகனானந்த தாண்டவம் ஆடி மகிழ்ந்தான் நவரசம் ததும்பிடும் அதிசய பாவமுடன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அண்டமதில் எங்கும் ஒளி பொங்கு முகம் தொண்டையது தங்கியது Merci, merci aux danseurs et aux danseuses. Alors, on va prendre 2 minutes juste pour un petit peu, déjà pour remercier. On ne remerciera jamais assez. On remerciera jamais assez la ville de Aulnay-sous-Bois parce que vous étiez toujours là, non seulement pour cet événement, mais pour partout où on va, quand on vous demande, ça peut être une salle ou autre aide, vous êtes toujours là. Alors un grand applaudissement s'il vous plaît. Je pense que c'est pas assez. இது காணாது ஏனென்றால் வருஷம் 25 வருஷமா எங்களோட இவியல் பயணிச்சு கொண்டிருக்கிறோம். இவியல் என்ற உதவியால் தான் நாங்களும் பயணிச்சு கொண்டிருக்கிறோம். ரெண்டபடியா எங்களுடைய கடமை இவியலுக்கு நாங்கள் நன்றி சொல்றது மிகுந்த பலத்த கைதட்டல் கட்டாயம் இவியலுக்கு வேணும். Merci. Merci, merci beaucoup. Peut-être un petit mot. Chacun votre tour. Ne vous disputez pas. Écoutez, je ne vais pas être très long. Je voulais d'abord vous souhaiter la bienvenue. On est toujours ravis de vous accueillir à Aulnay-sous-Bois. La semaine dernière, il y avait déjà un grand concours de danse avec plus de 1000 participants avec l'association Franco-Tamoul. Donc on est très heureux d'être là avec vous, d'assister à ce magnifique spectacle qui symbolise la culture et la transmission. Et donc, écoutez, bonne continuation pour cette belle journée. Et puis, on vous dit à la prochaine fois. Bonjour, je suis Madame Karabev Sonia. Je suis élue chargée de relations internationales. Donc, pour moi, c'est un grand plaisir d'être avec vous et voyager. Merci beaucoup et bonne continuation et bon récital.
Bonjour à tous, je suis Irana Dilac, la conseillère municipale en charge de la citoyenneté européenne. Et écoutez, je voulais vous remercier pour ce magnifique spectacle, concours en fait, et la richesse culturelle, la richesse des partages. Et merci à vous et félicitations. Donc, on va vous honorer selon notre tradition. Je sais que vous avez énormément de châles dans vos placards, mais c'est notre tradition, donc du coup, on va continuer. வணக்கம் ஒரு எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நான் சந்திக்க போகிற நபர் வந்து சுகுர்ணா ஸ்ரீ கணேஷ் அவர்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லாக்ரோனே பிரதேச சபை உறுப்பினரும் மற்றும் லாக்ரோனே நகர சபை உறுப்பினருமாக காணப்படுகிறார். இன்றைக்கு வந்து பிரான்ஸ் சலங்கை 25வது ஆண்டில் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இன்றைய நிகழ்ச்சி எவ்வாறு இருந்ததுன்னு சொல்லி. வணக்கம். வணக்கம் அண்ணா, எப்படி நலமா இருக்கிறீங்களா? ஆமாண்ணா, இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு இது நான் 4வது சலங்கை நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டு இருக்கிறேன். இப்போ பார்க்க இன்னும் நல்ல முன்னேற்றமாக இருக்குது. இன்றைக்கு இப்போ பார்க்கக்கூடியங்கன்னா வெளிநாட்டவர் வந்து எங்களோட டான்ஸை வந்து ஆடைக்கு உண்மையில் எனக்கே ஒரு வியப்பாக அவ்வளோ டீச்சர்ஸ் மாதிரி இருக்குது. உண்மையில் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கொள்ளணும் வந்து நான் ஆசைப்படுறேன் தனிப்பட்ட முறையில். அவ்வளோ வெளிநாட்டு பிள்ளைகளுக்கு மொழி தெரியாமல் இவ்வளோ ஒரு கஷ்டம் எங்களோட பரதநாட்டியம் சொல்கிறது வந்து ஒரு சரியான கஷ்டமான ஒரு இது. அதை வந்து அந்த சின்ன வயசுலேருந்து அவ பயந்த ஆடைக்கு உண்மையில மிக சிறப்பாக சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு இது இந்த டிஆர்ஓ அங்கத்தவர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு அவையோட முயற்சியால் தான் இப்படி 25வது வருஷம் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு சாதனை அவைக்கு. ஆனால் அவைக்கும் வாழ்த்து சொல்லிக்கொண்டு சந்தோஷமாக இருக்குது. இல்லை நானும் கலந்ததுக்கு இல்லைக்கு நன்றி. உங்களுடைய தகவலுக்கு நன்றி. மனோகரன் மதுஷா, புவநாதன் ஸ்வேதா, சிங்கராஜா லக்ஷிகா, சிவானந்தன் சஹானா, சிவனேசமூர்த்தி, கபேந்தினி. அன்பான உறவுகளே, இவ்வளவு நேரமும் உண்மையில் காலதாமதமாகிவிட்டது. இருந்தாலும் கடைசி வரை இருந்து சலங்கை 25 இந்த நிகழ்வினை கண்டுகளித்த உறவுகளுக்கு தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் இந்த முறை எங்களுடைய நடனங்கள் அதிகமாக இருந்ததும் ஆரம்பிக்கப்பட்ட நேரம் கொஞ்சம் பிந்தியதாலும் இந்த நிலைமை. ஆகவே தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் சார்பிலே தாமதமாகியதற்கு மன்னிப்பை கேட்டுக்கொண்டு இதுவரை நேரமும் நீங்கள் கடைசி வரை இருந்து பார்த்த அந்த உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இறுதியான அந்த தில்லானா இந்த ஆற்றுகையை வெளிப்படுத்திய ஆசிரியைக்கும் மாணவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 25வது ஆண்டு நிகழ்வுக்காக உழைத்த அனைத்து கரங்களையும் தமிழர் புனர்வாழ்வு கழகம் உங்களிடம் கரங்கோட்டு உங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தனித்தனியாக நன்றி தெரிவிக்க நேரமில்லை. ஆகவே இந்த நிகழ்வுக்காக ஒத்துழைத்த ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், இங்கே ஒலியமைப்பு செய்தவர்கள், மண்டப ஒழுங்கல் செய்தவர்கள், சகலருக்கும் எல்லோருக்குமாக ஒட்டுமொத்தமாக தமிழர் புனர்வாழ்வு கழகம் தனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றது. அடுத்த வருடம் இதைவிட நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு அனைத்து ஆசிரியரிடமும் மாணவர்களிடமும் உங்கள் ஒத்துழைப்பை கோரி நிற்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்த பதிவானது வந்து பிரான்ஸ் ஒல்லிசுவா பகுதியில் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினால் இன்றைய தினம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியானது.
இது வந்து சலங்கை 25வது ஆண்டாக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக வந்து சொல்லப்போனால் இந்த நிகழ்ச்சியை வந்து இதுவரை காலம், அதாவது தொடர்ச்சியாக 25 வருட காலமாக இவர்கள் வந்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். டொப்பரிஸ் தமிழுடன். நன்றி உறவுகளே.